பாஜக கூட்டணியில சர்ப்ரைஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நயனா நாகேந்திரன் சொல்லியிருந்தாரு. அந்த சர்ப்ரைஸ் வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தான் அப்படின்னு பேசுபொருள் இருக்கு. அது என்ன சார்? சர்ப்ரைஸ் நாங்க ஏற்கனவே என்டிஏ கூட்டணியில இருக்கோம். வேற சர்ப்ரைஸ் வெயிட் பண்ணி பார்ப்போம். நாங்க 24 பொது தேர்தலில் மோடி அவர்கள் மீண்டும் இந்தியாவின் பிரதமராக வந்தால்தான் நாட்டிற்கு வளர்ச்சிக்கும் பாதுகாப்புக்கும் உகந்தது என்கிற முறையில் நாங்கள் அந்த கூட்டணியில இருக்கின்றோம். தேர்தலில் எங்கள் கூட்டணி வெற்றி பெறும் என்கிற நம்பிக்கை எங்க இருக்கு. பாஜக ஆட்சி தான் இருக்கும் 2026 அதிமுக ஆட்சி அவங்க கூட்டணி ஆட்சி இருக்காது அண்ணாமலை சொல்லியிருக்காரு. ஒவ்வொருவரும் அவர் கருத்து சொல்லுவாங்க. அதுக்கு நயனா நாகேந்திரன் தான் நீங்க கேட்கிற அவர் தான் பதில் சொல்லுவாரு. அதுக்குதான் ஆமா, மாநாடு 22 நடக்குது. ஒரு மாநாடு ஆன்மீக மாநாடு அரசியல் மாநாடு திமுக குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. அது ஆன்மீக மாநாடு தான், அரசியல் சார்ந்தவர்கள் நடத்துறதுனால அரசியல் மாநாடாகத்தான் சொல்லுவாங்க. ஆனா தமிழ் கடவுள் முருகனுக்கான ஆன்மீக மாநாடு அது என்னவென்று பொறுத்திருந்து பார்ப்போம். அது நீங்க தான் சொல்லணும், தமிழ்நாட்டு மக்கள் தான் முடிவு செய்வார். என் கருத்து இல்ல, அதாவது இன்னொரு கட்சியை பற்றி, அதுவும் நம்ம அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை பற்றி யாராவது அதை விமர்சித்தால் அவர்களுக்கு பதில் சொல்லலாம். நம்மை பற்றி எதுவும் சொல்லாத ஒரு கட்சியை பார்த்து நாம் ஏன் விமர்சனம் செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து.